காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் தொடங்கப்படுவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் மீறியதாக காசா மீது இஸ்ரேல் நேற்று மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டது. இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். பலர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில்தான் காசாவுடன் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தொடங்கியுள்ளது. மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அசுத்த உணவு, குடிநீர் மாசுபாட்டால் இந்த பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவற்றை தவிர்க்க காய்ச்சிய நீரை பருக வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததால் தட்பவெப்பநிலை மாற்றமடைந்து பல்வேறு நோய்கள் உருவாகும் சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக வயிற்றுப்போக்கு, அஜீரண பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்காத நிலையில் ஒரு சில குழந்தைகளுக்கு குடல் ஏற்ற பாதிப்பு நேரிடுவதால் வயிற்றுப்போக்கை அலட்சியப்படுத்தாமல் உப்பு சர்க்கரை கரைசல், நீர்மோர், பழச்சாறு, இளநீர் போன்றவற்றை போதிய அளவு அருந்தி உடலில் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படாமல் காக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். குடிநீர் மாசுபாட்டால் ஏற்படும் கல்லீரல் அழற்சியை தடுக்க ஹெப்படைட்டிஸ் ஏ தடுப்பூசியும் டைபாய்டு தடுப்பூசியும் அவசியம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். மோன்டா புயல் காரணமாக ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளன. பல இடங்களில் மரங்கள், சுவர்கள் இடிந்து விழுந்ததால் கடலோரங்களில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலைகளில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் மாநில அரசு குழுக்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. அவ்வளோ பலமாக வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. பார்த்துனே இருந்தோம் நாங்கள் சேனல் டிவியில். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப பயந்து தான் இருந்தோம். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப இடி மழை. ஆனால் இந்த அளவுக்கு மழை பார்த்தது கிடையாது. இந்த 2 வருஷத்தில் சரியான மழை. காற்று எப்படி இருந்தது, மழை எப்படி இருந்தது, நீங்கள் இருந்த இடத்துல எல்லாம் ஏதாவது பாதிப்பு இருந்ததா? காற்று வந்து 90லேருந்து 100 கிலோமீட்டர் இருந்துச்சு சார். ரொம்ப பயமாக இருந்துச்சு. செடிங்கள்லாம் வந்து வீழ்ந்து போச்சு. இந்த போல் பாலம் பார்த்தீங்களா, இப்போ பாலம் அதே போல் தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டாண்டு இப்படி தான் மொத்தம் நிலப்பரப்பெல்லாம் கிடையாது. வெறும் தண்ணி தான் இருக்குது. வீட்டில் எப்படியும் 4 அடி 3 அடி தண்ணி வந்துருக்குது சில இடத்துல. இங்கே பரவாயில்ல. இங்கேனா இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. அதுங்க நான் நேற்று நைட்டெலாம் தூங்கவே இல்லைங்க. பேய் மாதிரி வந்துச்சுங்க. எப்படின்னா வந்து நான் இந்த 25 வருஷமாச்சு நான் ஏபி வந்து. ஆனால் இந்த அளவுக்கு நான் மழையும் பார்த்ததில்ல. இந்த பேய் மாதிரி காற்று எப்படி வந்துச்சுன்னா பயந்து போயிட்டோம். வீட்டில் இருந்தாலும் பயந்து போயிட்டோம். நாங்கள் இருந்த ஏரியாவெலாம் மரம், செடி, கொடி எல்லாமே அடிச்சுட்டு போகுது. கண்ணார பார்த்தேன். நான் அப்பார்ட்மெண்ட்டோட மேலே இருக்கனால பார்த்தேன். கீழே வந்து அப்படியே அடிச்சுட்டு போகிற கண்ணார பார்த்தேன். கரண்ட் இல்லை. விடிய கரண்ட் இல்லை. நேற்று 5 மணிக்கு எடுத்தாக கால் வரை கரண்ட் இல்லை. அதனால் விடிய நல்ல மழை, நல்ல புயல். இந்த மாதிரிலாம் நடந்தது இதே நான் பார்க்குறதே இந்த 20 வருஷத்தில் இதே பார்க்குறதே ஃபர்ஸ்ட் டைம். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஏஐ சிப் தயாரிப்பு நிறுவனமான என்விடியாவின் சந்தை மதிப்பு $5 டிரில்லியன் கடந்துள்ளது. உலக அளவில் ஒரு நிறுவனம் $5 டிரில்லியன் சந்தை மதிப்பை எட்டுவது இதுவே முதன்முறை. நோக்கியா நிறுவனத்தில் $1 பில்லியன் முதலீடு செய்வதாக என்விடியா அறிவித்திருக்கும் நிலையில் அதன் பங்கு மதிப்பு உச்சம் தொட்டுள்ளது. மேலும் என்விடியாவுக்கு $500 பில்லியன் மதிப்புள்ள ஆர்டர்கள் வந்திருப்பதும், அமெரிக்க எரிசக்தி துறைக்காக 7 புதிய சூப்பர் கம்ப்யூட்டர்களை அமைக்கும் திட்டங்களும் அதன் பங்கு உயர்வுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன. இன்று உலக அளவில் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகிறது. ஏஐக்கான சிப் தயாரிப்பில் என்விடியா நிறுவனமே பெரும் பங்கை கொண்டுள்ளது. தற்போது ஏஐ சிப் தயாரிப்பில் என்விடியாவுக்கு நிகரான நிறுவனம் இல்லை. இந்த சூழலில் அதன் மதிப்பு தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. 2023ஆம் ஆண்டில் முதல் முறையாக என்விடியாவின் சந்தை மதிப்பு $1 டிரில்லியன் தாண்டியது. இப்போது 2 ஆண்டுகளில் $5 டிரில்லியன் மதிப்பை எட்டி வரலாறு படைத்துள்ளது. கரூர் துயரத்தின் போது முதல் நாளே அங்கு செல்ல முயன்றதாகவும், ஆனால் தாவேகாவினரை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என்றும் அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தாவேகாவின் புதிய நிர்வாகிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மல்குமார், கரூரில் விஜய் பரப்புரையின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்கள் முதல் நாளே கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் ஊருக்குள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதில் கிட்டத்தட்ட 2:30 மணி 3 மணி வரைக்கும் நாங்கள் இதை உச்சநீதிமன்றத்தில் தெளிவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கோம். 2:30 3 மணி வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அதற்கு பின்னர் எங்களுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது.
உள்ளே யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆக்சுவலாக சொல்லணும்னா அனைத்து நிர்வாகிகளையும், அங்கிருந்த நிர்வாகிகள் அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவரெல்லாம் கட்சியை முடக்கணும், இல்லை எல்லாத்தையும் முடக்கணும்னு நினைச்சாங்க. அது கண்டிப்பாக நடக்காது. மக்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு அமைதியான கூட்டத்தின் மேல் லத்தி சார்ஜ் நடந்திருக்கா? லத்தி சார்ஜை பற்றி வந்துச்சுல்ல, ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும்? ஒரு அமைதியான இருக்க கூட்டம், பெண்களும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும்? அது சம்பந்தமாக ஹியூமன் ரைட்ஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ்லையும் அனுப்பிச்சிருக்கோம். கரூர் பரப்புரைக்கு தாவேகா தலைவர் விஜய் தாமதமாக செல்ல காவல்துறையே காரணம் என்று அக்கட்சியின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பரப்புரையின் போது காவல்துறையை விஜய் பாராட்டியதற்கான காரணம் குறித்தும் விளக்கமளித்துள்ளார். தாமதத்துக்கு என்ன நீங்க தெரியும், அதாவது கிட்டத்தட்ட 2500 டூ வீலர் தலைவருடைய வாகனத்தை சுற்றி இருந்தது. அதை தடுக்க உங்களுடைய வாகனங்களையும் சேர்த்து, ஏன்னா நீ எங்கெங்க காலதாமதம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 1 மணி நேரம் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துக்கு 7 மணி நேரம் ஆகுது நாங்கள் எங்களுடைய வாகனங்கள் மூவ் ஆகிறதுக்கு. இதில் நான் தான் முன்னாடி போய் எல்லாரையும் தடுக்கிறதுக்கும், உங்கள் வாகனங்களை திருப்பி விடுறதுக்கும், அங்கே இருந்த டூ வீலர்களை திருப்பி விடுறதுக்கு. பொது வெளியில் நாங்கள் கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா? எந்த இடத்துலையும் காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே அந்த அங்கே இருக்கிற டிராஃபிக்கையும் சரி பண்ணல. அதனால தான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்தோடனே விஜய் அவர்கள் பாராட்டினதும் காவல்துறை தான் அப்படின்ற ஒரு இல்லை, நீங்கள் தலைவருடைய பாராட்டு எதற்குன்னா, எங்கேயும் இல்லாதபடி அந்த இடத்திற்கு வேகமாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியது காவல்துறை, தலைவருடைய வாகனத்தை. எங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் அமைக்க அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் தனது அதிகார எல்லையை மீறி தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும், ஏற்கனவே குப்பை கொட்டப்படுவதால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பிரதமர் பதவியும் பீகார் முதல்வர் பதவியும் காலியாகாது என்று தேர்தல் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். தர்பங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, லாலு பிரசாத் தன் மகனை பீகார் முதல்வராகவும் சோனியா காந்தி தன் மகனை பிரதமராகவும் ஆக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். எனினும் இரு பதவிகளும் காலியாக போவதில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் முதல்வராக இருக்க மாட்டார் என எதிர்க்கட்சிகள் கூறி வரும் நிலையில் அமித்ஷாவின் பேச்சு கவனம் பெறுகிறது. 8.5 கோடி குடும்பங்களுக்கு இலவச ரேஷன் உள்ளிட்ட தங்கள் அரசின் சாதனைகளையும் அமித்ஷா பட்டியலிட்டார். நிதிஷ்குமாரை ரிமோட் கண்ட்ரோல் போல் பயன்படுத்தி பீகாரை பாஜக ஆள்வதாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரின் முசாஃபராபாத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, பரதநாட்டியம் ஆடினால் வாக்குகள் கிடைக்கும் என்றால் அதையும் செய்ய மோடி தயாராக இருக்கிறார் என்று சாடினார். இளைஞர்களின் கவனத்தை திசை திருப்பவே டேட்டா கட்டணங்கள் குறைவாக இருக்குமாறு மத்திய அரசு பார்த்துக் கொள்வதாகவும் ராகுல் பேசினார். சமூக ஊடகங்களில் கவனம் செல்லாவிட்டால் இளைஞர்கள் மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக போராட ஆரம்பித்து விடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. அதில் சோதனைகளின் போது கிடைத்த ஆவணங்களின்படி 2024ஆம் ஆண்டு 2538 பணியிடங்களுக்கான நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பதவிக்கும் 25 முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமலாக்கத்துறை வருமான வரித்துறை நடத்திய சோதனைகளில் இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிகிறது என்று கூறியுள்ள பழனிசாமி, வேலைவாய்ப்பிற்காக முயற்சித்தவர்களிடம் அமைச்சர் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் நிறுவனங்கள் இணைந்து 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலித்ததாகவும், இந்த விவகாரத்தில் தமிழக காவல்துறையின் பொறுப்பு டிஜிபி நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், தகுதியற்ற நபர்களை பணியமர்த்துவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு மோசடி நடந்திருப்பது திமுக ஆட்சியில் ஊழல் எந்த அளவிற்கு வேரூன்றி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலி பணியிடத்திற்கு 35 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு தகுதியற்ற நபர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் புகார் அளித்துள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனங்கள் ஒளிவு மறைவற்ற நிலையில் நடந்திருப்பதாக அந்த துறையின் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 2019 பணியிடங்கள் நேரடி நியமனங்கள் மூலம் நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கை வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்வுகளை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் உலகில் தலைசிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்களுள் ஒன்று என்றும் அந்த பல்கலைக்கழகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 லட்சம் பேர் தேர்வர்கள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வெழுதி ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு 2538 பேர் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக அவர் விளக்கமளித்துள்ளார். ஆனால் இதற்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சியை அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக நேரு குற்றஞ்சாட்டியுள்ளார். தெலங்கானா மாநிலம் மெஹபூபாபாத் மாவட்டத்தில் கனமழையையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் யூரியா உரம் பெறுவதற்காக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தெலங்கானா மாநில விவசாயிகளுக்கு யூரியா தட்டுப்பாடு நிலவுகிறது. இதன் காரணமாக மெஹபூபாபாத் மாவட்டம் உப்பலபாடு பகுதியில் உள்ள யூரியா விநியோக மையத்தில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். கேரளாவில் பிஎம்-ஸ்ரீ பள்ளி திட்டத்தின் அமலாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மாநில அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள முதல்வர் பினராயி விஜயன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பிஎம்-ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணையும் கேரள அரசின் முடிவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கட்டத்தில் அமைச்சரவையிலிருந்து விலகுவதாக கூறியது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கேரள அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. பிஎம்-ஸ்ரீ பள்ளி திட்டம் குறித்து விவாதிக்க அமைச்சரவை துணைக்குழு உருவாக்கப்படும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியளித்துள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனங்களை ஒளிவு மறைவற்ற நிலையில் நடைபெற்றுள்ளதாக அந்த துறையின் அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2019 பணியிடங்கள் நேரடி நியமனங்கள் மூலம் நிரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிவிக்கை வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்வுகளை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் உலகில் தலைசிறந்த சுயாட்சி பல்கலைக்கழகங்களுள் ஒன்று என்றும் அந்த பல்கலைக்கழகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 லட்சம் பேர் தேர்வர்கள் விண்ணப்பித்து 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் தேர்வு எழுதி ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு 2538 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் இதற்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சியை அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக நேரு குற்றஞ்சாட்டியுள்ளார். நகராட்சி நிர்வாகத் துறையில் 2538 உதவி செயற்பொறியாளர்கள் நியமனத்தில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என அத்துறையின் செயலர் கார்த்திகேயன் புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். மேலும் முறைகேடு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை எவ்வித கடிதத்தையும் தங்களுக்கு அனுப்பவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தேர்வு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நேர்மையான முறையில் நடைபெற்றதாகவும் அது குறித்து தேர்வர்களிடம் விசாரித்தாலே உண்மை உறுதியாகும் என்றும் கார்த்திகேயன் குறிப்பிட்டுள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் அதிகரித்து 90,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 250 ரூபாய் அதிகரித்து 11,325 ரூபாயாக உள்ளது. காலையில் 1080 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 920 ரூபாய் அதிகரித்துள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகித குறைப்பை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தங்கம் விலை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது.
அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகித குறைப்பை மேற்கொள்ளும் போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் அதிக முதலீடு செய்வது வழக்கம். அதேபோல 1 கிலோ வெள்ளி விலை 1000 ரூபாய் அதிகரித்து 1,66,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான முதல் 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. கான்ஃபராவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணியில் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா 19 ரன்களில் வெளியேறினார். சுப்மன் கில்லும் சூரியகுமார் யாதவும் அதிரடியாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர். இந்திய அணி 9.4 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 94 ரன்கள் எடுத்திருந்தபோது மழையால் போட்டி பாதியில் கைவிடப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் தரவரிசையில் அதிக வயதில் முதலிடம் பிடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் இந்திய வீரர் ரோஹித் சர்மா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் சதம் விளாசிய ரோஹித் தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த சுப்மன் கில்லை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு முன்னேறினார். ரோஹித்துக்கு 38 வயதாகும் நிலையில் அதிக வயதில் ஒருநாள் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ள முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். தரவரிசை பட்டியலில் 2வது இடத்தில் ஆப்கானிஸ்தான் வீரர் இப்ராஹிம் சத்ரானும் 3வது இடத்தில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில்லும் உள்ளனர். திருவையாறு பகுதியில் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரும்பாலானவை மரத்திலேயே பழுத்து குருவிகள் மற்றும் மயில்கள் தின்றதால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு செய்த நிலையில் ஒரு தார் 60 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. வெட்டுக்கூலிக்கு கூட பணம் கிடைப்பது இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவையாறு பகுதியில் வாழை தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர் மழையால் 11,000 மெட்ரிக் டன் நெல் தேக்கமடைந்துள்ளது. விவசாயிகளிடம் நேரடியாக நெல் கொள்முதல் செய்ய 76 இடங்களில் திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையால் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி வீணாகியுள்ளன. கொள்முதல் நிலையங்களுக்கு லாரிகள் சென்று வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மூட்டைகளிலேயே நெல்மணிகள் முளைத்துள்ளன. தமிழ்நாடு அரசின் உத்தரவுப்படி வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 150 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணையின் 58ஆம் கால்வாயில் இருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தமிழ்நாடு அரசின் உத்தரவின் பேரில் வைகை அணையின் 58ஆம் கால்வாயிலிருந்து 150 கனஅடி வீதம் தண்ணீரை தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆகியோர் திறந்து வைத்தனர். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க வரும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் ஒரே இடத்தில் இன்று இரவு தங்க உள்ளனர். தனி விமானம் மூலம் மதுரை வந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை மதுரை விமான நிலையத்தில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், விருதுநகர் MP மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து தென்காசி சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலினும் மதுரை வருகிறார். இருவரும் அரசினர் விருந்தினர் மாளிகையில் தங்குவதால் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 16வது கண்மதகு பகுதியில் மர்மமான முறையில் மீன்கள் செத்து மிதப்பது அப்பகுதியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 16வது கண்மதகு பகுதியில் உபரியாக திறக்கப்பட்ட நீர் நேற்று முன்தினம் நிறுத்தப்பட்டது. இதனால் கால்வாயில் தேங்கி நிற்கும் நீரில் அப்பகுதி மீனவர்கள் வீசுவலை மூலமாக மீன்பிடித்து வந்தனர். இந்நிலையில் திடீரென டன் கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதை அறிந்த அப்பகுதியினர் மீன்கள் இறப்பிற்கு மர்ம நபர்கள் காரணமாக இருக்கலாம் என குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2 பங்கு இடங்களில் வென்று முன்னாள் பிரதமர் நேருக்கு உரிய மரியாதையை அளிக்கும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நவம்பர் 14ஆம் தேதி நேருவின் பிறந்த நாளாக உள்ள நிலையில் ராஜ்நாத் சிங் இவ்வாறு பேசியுள்ளார். பீகாரின் பரப்புரையாற்றிய ராஜ்நாத் சிங்
லாலு ராப்ரி தேவி ஆட்சியால் சீரழிந்த பீகாரை நிதிஷ்குமார் பெருமளவு மேம்படுத்தியுள்ளதாக கூறினார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்ற பரப்புவதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார்.